ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட ஆர்எஸ் லாஜிக் 5000 சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிஎல்சியோட மெயின் சேசிஸ் ஹார்ட்வேர்ஸு, ரிமோட் ஐஓ ஸ்டேஷன்ஸு, டிரைவ்ஸு, தேர்ட் பார்ட்டி டிவைஸில் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங்கோட டூல்ஸு, அப்புறம் பிட் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் டைமர் அண்ட் கவுண்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் கம்பேரில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். பட் கண்டினியூட்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது அடிஷனல், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பிஎல்சி லாஜிக்கில் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி தான் டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு அந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்னு சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டிலையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அலன் வேலி பிஎல்சி பற்றி பார்த்துருக்கோம். அந்த அலன் வேலி பிஎல்சி இன்றைக்கி நம்ம மேத் ஆப்ரேஷன்ஸை எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கம்பேர் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து இந்த கம்ப்யூட் மேத் ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இது பார்க்குறதுக்கு வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி நம்ம தனியாக ஒரு சப் ரூட்டீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ப்ரோக்ராமில் போயிட்டு நியூ ரூட்டீன் க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போ மேத் ஆப்ரேஷன் சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லேடர் டயக்ராம் இருக்குது, மெயின் ப்ரோக்ராம். இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எப்போ சப் ரூட்டீன் க்ரியேட் பண்ணாலும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து நம்மளோட மெயின் ரூட்டீனில் கால் பண்ணணும். ஓகே, கால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஸ்கேன் ஆகும் நமக்கு தெரியும். அதனால் நம்ம மெயின் ரூட்டீனில் கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம மெயின் ரூட்டீனில் ஜேஎஸ்ஆர் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இங்கே நம்ம ஒரு ரங் ஆட் பண்ணிக்கங்க. ரங் ஆட் பண்ணிவிட்டு ஜேஎஸ்ஆர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே நமக்கு இங்கே ஜேஎஸ்ஆர் வந்துடும். வந்துட்டு நீங்கள் உள்ளே போய் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண மேத் ஆப்ரேஷன் அப்படின்றது காமிக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டு ஃபைனலைஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஃபைனலைஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட மேத் ஆப்ரேஷன் எழுதக்கூடிய எல்லா லாஜிக்கையும் நம்ம பிஎல்சியோட ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்போ நம்ம மேத் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு பிளாங்க் பேஜாக இருக்குது. ஸோ இங்கே தான் நம்மளோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எழுத போகிறோம். அதாவது இந்த மேத் ஆப்ரேஷன் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையும் வந்து இங்கே தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கால்குலேட்டர் பண்ணக்கூடிய அதே விஷயத்தை தாங்க பண்ணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரியே தான் பண்ணும். இதை ப்ராசஸ் வைஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மிஷினில் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிடியிலிருந்து ஒரு வேல்யூ எடுத்து நம்ம அனலாக் இன்புட் கொடுத்து அங்கேருந்து ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எடுத்து கொண்டு போய் நம்ம ப்ராசஸ் பண்ணி இன்னொரு இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம ஆர்டிடியிலிருந்து வந்து பிஎல்சிக்கு வந்து அப்புறமா நம்ம டிஸ்பிளேக்கு போகும்போது சில லாஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த கண்டிஷனில் ஆக்சுவல் டெம்பரேச்சரை நீங்கள் பைரோமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய வேல்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை மேட்ச் பண்ணணும். இனிஷியல் நம்ம அப்படி மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூவை அதுவே லீனியரிட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ 2 கன்வேயரோட ஸ்பீடை நம்ம மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணுறதுக்கு 2 கன்வேயருக்கு இடையில ஒரு அனலாக் ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அனலாக் ப்ராக்சிமிட்டி சென்சார்லேருந்து வரக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம 2 கன்வேயரோட ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷனில் அந்த அனலாக் ரெஃபரன்ஸ்லேருந்து வரக்கூடிய வேல்யூ வந்து முன்ன பின்ன இருக்கும். அந்த வேல்யூ அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம சிங்க்ரனைசேஷன் பண்ணோம் அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆஃப்செட் போட்டு முன்ன பின்ன நம்ம சிங்க்ரனைசேஷன் பார்ட்டை செக் பண்ணுறதுக்காக இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன பண்ணும், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் கிளியராக இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரங்கை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அடிஷனாக நம்ம பார்க்கலாம். இந்த சிபிடியை கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன் நார்மலாக இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு டெம்பரேச்சர் சென்சாரோட வேல்யூன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆர்டிடின்னு வச்சுக்கோங்க. ஆர்டிடி 1ஓட வேல்யூ வந்து இங்கே நமக்கு வருது. அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, அது வந்து ஒரு 30 டிகிரின்னு வச்சுங்களேன், ஒரு 35 டிகிரி ஆக்சுவல் டெம்பரேச்சர் நம்ம காமிச்சிட்ருக்கு. இப்போ சோர்ஸ் பி, இப்போ இங்கே வந்து நம்ம ஆஃப்செட் ஆர்டிடி 1 ஆஃப்செட். ஓகே, ஆஃப்செட்னு வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ணி ஃபைனலைஸ் கொடுத்துக்கலாம்.
ஓகே, அடுத்து டெஸ்டினேஷன். இப்போ நம்ம எங்கே டிஸ்பிளே பண்ணணுமோ அதனோட லொக்கேஷன் RTD1 டிஸ்பிளே. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்து இப்போ ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 0 இருக்கிறதுனால மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே காமிக்குது. இப்போ நம்ம ஆஃப்செட் வைக்கணும். இப்போ நம்ம ஃபீல்டில் போய் செக் பண்ணும்போது அங்கே 40 டிகிரி காமிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு 5 அப்படின்னு ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 40 டிகிரின்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லீகலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சில ஆடிட்ஸ்லாம் வரும், குவாலிட்டி ஆடிட்ஸ்லாம் வருவாங்க. இல்லை வந்து வேறு ஏதாவது ஆடிட் வரும்போது ஆடிட்டர் வந்து போகிற சமயத்துக்கு மட்டும் அந்த மாதிரி வேல்யூ காட்டு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஆஃப்செட் வேல்யூ முன்ன பின்ன காமிச்சு நம்ம அந்த ஆடிட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி தான் அடுத்து இருக்கக்கூடிய டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஒரு ரங்க ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு அடிஷன் பார்த்தோமா, இப்போ சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷனில் போயிட்டோம். ஸோ இப்போ RTDயோட 1 வேல்யூ. ஓகே, இப்போ RTD1ஓட ஆஃப்செட் வேல்யூ. ஓகே, ஆஃப்செட் வேல்யூ. இப்போ RTD1ஓட டிஸ்பிளே. ஓகே, ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இங்கே அதே வேல்யூவை பார்த்துக்குங்க என்ன நடக்குது அப்படின்னு. இங்கே சப்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ 35லேருந்து மைனஸ் பண்ணி 30 நமக்கு காமிக்குது. ஸோ ஓகே, இது சப்ட்ராக்ஷன். இதே நீங்கள் அடுத்து போட்டுங்க சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரி போட்டுட்டு RTD1. ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா திரும்ப அந்த வேலையை பண்ணுறதுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் மாற்றிக்கலாம். சப்ட்ராக்ஷனில் போயிட்டு என்ன பண்ணலான்னா மல்டிப்ளிகேஷன் போயிட்டு நீங்கள் சேம் டேக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் 35 5. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன். இதே நீங்கள் இங்கே போயிட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்து ஃபைனல் பண்ண என்ன ஆகும் இங்கே நடக்கும். ஓகே, நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே, ஸ்கொயர் ரூட்டை நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி வருது அப்படின்னு. Ctrl+C Ctrl+V. ஸோ இங்கே போயிட்டு ஸ்கொயர் ரூட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 35க்கு ஸ்கொயர் ரூட் என்னென்னு எடுத்திங்கன்னா அங்கே நமக்கு கிடைச்சிடும். ஓகே, 35 ஸ்கொயர் ரூட் 5. ஓகே, 5.99 காமி. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம மேத் ஆப்ரேஷனில் விடுபட்டு போனது சிபிடி, இது MOD 2 தான். ஓகே, இப்போ நம்ம சிபிடி பார்த்துடலாம். சிபிடி அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம பெரிய ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த சிபிடி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கம்ப்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தலாம் வந்து சின்ன கால்குலேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து இதை ஒன்றை மட்டும் தான் நம்ம பண்ணியிருப்போம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன். இது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதை பண்ணுறதுக்காக தான் இந்த கம்ப்யூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராக்கெட் போட்டு சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பிரஷனும் எழுதி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுவும் நான் எழுதி காட்டுறேன். நான் சாம்பிள் ப்ரோக்ராமும் காட்டுறேன் எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்காங்க அப்படின்றதையும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்ம ரங்கை க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சிபிடின்னு ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூவை எங்கே கொண்டு போய் வைக்கணும், எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதுக்கான டெஸ்டினேஷன் நமக்கு சொல்லணும். ஓகே, ஃபார்முலா ரிசல்ட். ஓகே, ரிசல்ட்டுன்னு போட்டுக்கங்க. இதான் நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வைஸு இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்வேயரோட ஸ்பீடை கால்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆர்பிஎம்மில் தான் வந்து நம்ம மோட்ரு கிடைக்கும். இப்போ நம்மளோட மோட்டரோட ஷாஃப்ட் வந்து ஆர்பிஎம்மில் தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம எம்பிஎம்மில் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். மீட்டர் பர் மினிட் அப்படின்றது கன்வெர்ட் பண்ணணும். ஆர்பிஎம் அப்படின்றது ரொட்டேஷன் பர் மினிட்டு, பர் மினிட்டில் எத்தனை ரொட்டேஷன் வரும்னு சொல்கிறது. இப்போ எம்பிஎம் அப்படின்றது பர் மினிட்டுக்கு எத்தனை மீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறது எம்பிஎம். இந்த கன்வர்ஷன் பண்ணும்போது சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு நீங்கள் ஒரு ஸ்கேலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். y = mx + c அந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேலிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனில் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சிபிடி அப்படின்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அது எப்படி எழுதுறதுன்றதையும் பார்த்துடலாம். இது போட்டாச்சு, அடுத்து எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ எக்ஸ்பிரஷனில் நான் சிம்பிளான எக்ஸ்பிரஷன் எழுதி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து டேக் எதுவுமே போடாமல் வெறுமனே நம்பர் மட்டும் போட்டு காட்டுறேன். 2 + 2 அப்படின்னு போடணும்னு வச்சுங்களேன். போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃபைனலைஸ் பண்ணுங்கள். ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ரிசல்ட்டு 2 + 2 4 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதை நீங்கள் டிவைட் பண்ணணும் அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் உள்ளே போய்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிவைடுக்கு வேறு நம்பர் போட்டுக்கங்க. இப்போ 10 / 2 அப்படின்னு போட்டுங்களேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வேல்யூ மாறும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளான நம்பர் போடுறதுக்காக கிடையாது, நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதும்போது உங்களுக்கு டேரெக்டாக அங்கே வந்துடும். ஓகே, ஸோ இது ரியலாக எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்ற ரியல் ப்ரோக்ராம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. சிபிடி பார்த்தீங்கன்னா இங்கே y = mx + c அந்த கால்குலேஷன், அதாவது அனலாக் ஸ்கேலிங் பண்ணுறதுக்கான கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டெஸ்டினேஷனு, இது நம்மளோட ஃபார்முலா. ஸோ இது மைனஸ், அப்புறம் இந்த வேல்யூ இது ப்ராக்கெட்டில் போட்டு டிவைட் பைன்னு போட்டு இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் வேல்யூ எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் படிக்கும்போது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அங்கே வந்து நம்பர் நம்ம டைரெக்டாக கொடுத்தோம், பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கும். இந்த டேக்ஸுக்கு வேல்யூ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இங்கே வேல்யூ 00ன்னு வருது. ஏன்னா நான் ப்ரோக்ராம் ஆஃப்லைனில் இருக்குது, அதனால் உங்களுக்கு 00ன்னு வருது. சப்போஸ் ப்ரோக்ராம் ஆன்லைனில் இருக்கும்போது உங்களுக்கு இங்கே வேல்யூ வரும். இந்த வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இதே நீங்கள் எம்ஓடி எடுத்துட்டிங்கனாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே போயிட்டு நீங்கள் எம்ஓடி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது F1ல் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதியிருக்காங்கன்றது அவங்களே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ டெஸ்டினேஷன் வரக்கூடிய வேல்யூ வந்து source A - source A / source B × source B. இதுதான் வந்து அதனோட ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இல்லைன்ற கட்டத்தில் நீங்கள் தனியாக எக்ஸ்பிரஷன் எழுதி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேத் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வந்து லாஜிக்கில் நம்ம எழுதி பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோம்னா source A source Bன்னு சொல்லி 2 வேல்யூ கொடுப்போம். அதில் வரக்கூடிய ஆன்சரை வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு டேக் மூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அடிஷனல், சப்ட்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட் எல்லாத்தையும் நம்ம டெமோ பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மூவ் லாஜிக்கல் குரூப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.